ஹாய்டா பாய்ஸ், நான் தான் டிஜே. நேற்று வந்து நம்ம கொடுத்த ஜோன் பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் கொடுத்துருந்தேன். 4836 வந்து எடுத்து 33ல் என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வைக்க சொல்லியிருந்தேன். நீங்கள் ஆனால் கரெக்டாக இந்த 4836 வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹிட் ஆகிருக்கும். எப்பயுமே ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் அதிகமாக தான் வைக்கணும். நேற்று இந்த ஒரு ட்ரேட் எடுத்தேன், இது கொஞ்சம் நல்லா போச்சு. அண்ட் தென் வந்து சொன்னேன் இந்த லெவலில் வந்து மார்க்கெட் பிரேக் ஆகாதுன்னு. பட் இன்றைக்கி மார்னிங் வந்து மார்க்கெட் அதையும் வந்து பிரேக் பண்ணி மார்னிங் வந்து ஒரு பெரிய ரியாக்ஷன் ஒன்று கொடுத்துருக்கு ஏஷியன் டைமில். இதுவுமே நம்ம கன்சிடர் பண்ணோம். கீழே இருக்க ஆல்ரெடி ப்ரீவியஸில் கொடுத்த அந்த ஜோனை வந்து டேப் பண்ணிவிட்டு இங்கே போயிருக்காப்புல மார்க்கெட்டு. இந்த ட்ரேட் நீங்கள் வந்து நான் எடுக்கலை, பட் ஆனால் இந்த ட்ரேட் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா இது என்ட்ரி, இதுதான் என்ட்ரி, இது ஸ்டாப் லாஸ். கரெக்டாக ஸ்னைப்பர் என்ட்ரி கைஸ். இது கரெக்டாக வந்து என்ட்ரியை தொட்டுட்டு இப்போ போயிட்டு இருக்கான். கரெக்டாக 7 பாயிண்ட்ஸ் வந்து ரிஸ்க்கு, 28 பாயிண்ட்ஸ் வந்து ரிவார்டு. 1:4 செட்டப் கைஸ். இப்போ கரண்ட்டில் இந்த ஜோனை வந்து பிரேக் பண்ணிட்டான். இந்த ஜோனில் நேற்று யாரெல்லாம் என்ட்ரி எடுத்தீங்களோ அவங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து இதே வாங்கியிருக்கோம். இப்போ இன்றைக்குமே மார்க்கெட் வந்து பேரிஷான சென்டிமெண்ட்டில் தான் கைஸ் இருக்கான். இன்றைக்கும் மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் ஃபாலோ ஆக வாய்ப்பு இருக்குது. இதுவே நமக்கு ஒரு என்ட்ரி தான். நான் இந்த என்ட்ரி இப்போ எடுக்க போகிறேன். ஸ்டாப் லாஸ் வந்து 7 பிப்ஸ் தான் கைஸ். இப்போ நம்ம வந்து 5 மினிட்ஸில் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நம்ம என்ட்ரி எடுக்கிறது தான். பேரிஷ் கேண்டில் தான் இருக்கான். அப்போ வந்து நம்ம வந்து இதில் என்ட்ரி எடுக்க ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். ஏன்னா அந்த ஜோனில் வந்து கேண்டில் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்மளோட என்ட்ரியை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணணும் கைஸ். அப்பா இப்போ நீங்கள் என்ட்ரியில் ப்ளேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். எடுத்தாச்சு. அவ்வளோதான் கைஸ், என்ட்ரி எடுத்தாச்சு. நம்ம என்ட்ரி எடுத்த லெவல் திஸ் ஒன். ஐ எக்ஸ்பெக்டிங் டார்கெட் ஃபார் இன்றைக்கி இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணிட்டான்னா உடச்சுவாங்க கைஸ். இன்றைக்கி அவனோட பிளானே அதுதான் நினைக்கிறேன். பாருங்கள், டீசெண்டாக ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். அப்படி இல்லைனாலும் என்ன பண்ணுவோன்னா 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். இந்த இடத்த திருப்பியும் அகெயின் இது வந்து டேப் பண்ணிட்டான்னா, டேப் பண்ணாலுமே அகெயின் இங்கே வந்து ஒரு லிக்விடிட்டி ஜோன் இருக்குது. இது வருங்க, இந்த இடங்க வைஸ். இதில் நம்ம சின்னதாக ஒரு மார்க்கெட் ஒன்ஸ் இந்த லெவலுக்கு வரப்போ நம்ம ரொம்ப ரொம்ப மேக்ரோ சைஸில் என்ட்ரி எடுக்க போகிறோம். நமக்கு ரிஸ்க்கு தான் கைஸ். நம்ம ரிஸ்க்கை வந்து ரொம்ப 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 கம்மி பண்ணுறப்ப நம்மளோட ரிவார்டு வந்து கிடைக்கிற ரிவார்டு வந்து ஒர்த்தாக இருக்கும். உங்களுக்கு கம்மியாக கிடைச்சாலுமே ஒர்த்தாக இருக்கும். இந்த இடம் வந்து நீங்கள் என்ட்ரியாக ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது நான் பை என்ட்ரிக்கு நான் சொல்கிறேன். வந்து என்ட்ரியாக ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வில் பி ஹியர் and expecting a rate to this area. என்ன நடக்கலாம். இது வந்து லைவ் மார்க்கெட்டில் நம்ம அப்டேட்டில் இருந்தால் தான் கைஸ். நான் ஓவரால் என் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்லிட்டேன். என்னென்னா மார்க்கெட் வந்து பேரிஷாக தான் இருக்கான். இது பேரிஷ் என்ட்ரிக்கான செட்டப்புக்கான என்ட்ரி பாயிண்ட்ஸ். இது 4794 இப்போ என்ட்ரி எடுத்திருக்கேன் கரண்ட்டாக. ஸ்டாப் லாஸ் வந்து 4801. இது வந்து செல்லுக்கான என்ட்ரி பாயிண்ட்ஸ். அண்டு பை வந்து இன்றைக்கி என் பிளான் வந்து இந்த லெவல் தான் கைஸ். இதையும் மார்க்கெட் ப்ரீச் பண்ணிக்கிட்டு கீழே போச்சுன்னா இன்னொரு லெவல் ஃபார்ம் ஆகல, அதில் ஒரு என்ட்ரி எடுப்பேன். இப்போதைக்கான பிளான் வந்து 4773 என்ட்ரி அண்டு ஸ்டாப் லாஸ் வில் பி 4765. இதுதான் கைஸ் நம்மளோட ஸ்டாப் லாஸ். இதுதான் இன்றைக்கி பிளான். நேற்றுக்கு எடுத்த என்ட்ரி வந்து ஒரு என்ட்ரி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. அதுக்கான வீடியோ கேப்புமே வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். பாய்.